இது முடான்பு சகோ தட்சிணாமூர்த்தி. ரப்பரும் பென்சிலும் பேசிக்கிச்சு. என்ன பேசிக்கிச்சு அப்படின்னு கேட்டால், பென்சில் வந்து சொல்லிச்சான், என்னால் தான் உனக்கு நிறைய கஷ்டம் அப்படின்னுச்சான் ரப்பர். அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, என்னுடைய கடமைகள் தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இல்லை, நான் என்ன தப்பு பண்ணாலும் அதை அழைச்சி உன்னையே நீ உருக்கி என்னுடைய தவறுகளை திருத்தி என்னை முன்னேற வைக்கிற. இப்படி நல்ல உள்ளம் கொண்ட நீ வந்து நாளுக்கு நாள் தேஞ்சிட்டு உன்னையே நீயே அழிச்சிக்கிற. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது உன்னை நினச்சா அப்படின்னு சொல்லி பென்சில் சொல்லிச்சான். ரப்பர் அதுக்கு சொல்லிச்சான், நீ வருத்தப்படாத, நான் படைக்கப்பட்டதே அதுக்காக தான். ரப்பர் வந்து படைக்கப்பட்டது எதற்காக? தவறுகளை அழித்து மறுபடியும் திருத்துவதற்காக தான். அதனால் நான் படைக்கப்பட்டதே அதுதான், என்னுடைய கடமை அது. அதை பற்றி நீ கவலைப்படாத, நீ உன்னை திருத்தி கொண்டு மேலும் மேலும் முன்னேறு, அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிச்சான். ஆமாங்க, இந்த ரப்பர் யாருன்னா நம்முடைய பெற்றோர்கள், இந்த பென்சில் நாம தான் குழந்தைகள். பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் பார்த்திங்கன்னா தன்னுடைய குழந்தைகள் செய்கிற சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் பொறுத்துட்டு அவர்களை வந்து பன்மடங்காக அவருடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறவங்க பெற்றோர்கள். அவங்க பார்த்திங்கன்னா ரப்பர் மாதிரி வாழ்க்கை தேய்ந்து தேய்ந்து தனக்கான சந்தோஷங்களை எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக விட்டு கொடுத்து வாழ்க்கையில் மிகப்பெரிய தியாக உள்ளங்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் பெற்றோர்கள் தான். ஒவ்வொரு குழந்தைகளும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெற்றவங்க படுற கஷ்டம். பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் கல்லூரி மற்றும் பள்ளி கட்டணத்தை செலுத்துவதற்கும் பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத குழந்தைகள் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுக்கு. நன்றி, வணக்கம்.